அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கு உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய, அதில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். வசனம் ஞானிக்கையோ இதயமதோ ஆறுதலே காதினுள்ளோ நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ திருக்கரத்தா தாங்கி என்னை திருசிதம்போ நடத்திடுவே குயவங்கையோ களிமண்ணா அனுதினமே வனைத்திடுவே குயவங்கையோ களிமண்ணா அனுதினமே வனைந்திடுமே. வார்த்தைகளை கொண்டு உலகத்தை படைத்த அன்பின் கர்த்தாவே, வார்த்தை மனுவானா என்று, வார்த்தையே மாம்ச வடிவானது என்று திருமறை வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அன்பின் ஆண்டவரே, காரிருளிலே இருளின் அனுபவங்களிலே நாங்கள் இருக்கின்ற போது அவைகளை கடந்து வருவதற்கு, அவைகளை தாண்டி வருவதற்கு தீபமாக உம்முடைய வார்த்தைகள் இருக்கின்றன சுவாமி. அப்பேற்பட்ட வார்த்தைகளை இந்த வேளையில நாங்கள் சிந்திக்க போகிறோம். எங்களுடன் பேசுவீராக, எங்களுடன் இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதி. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே,
நம்முடைய தேசத்திலே 2 பேரை நாம் மகான்களாக, பெரிய தலைவர்களாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் மகாத்மா காந்தி, மகா அப்படி என்ற பட்டத்தை கொடுத்து அவரை இந்திய தேசம் உலகம் முழுவதும் இன்றைக்கு அவரை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலே இருக்கின்ற போது கிறிஸ்துவோடும் கிறிஸ்தவத்தோடும் மிகுந்த நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அவருடைய வாழ்க்கையை தொட்டதும் மாற்றியதும் அகிம்சையை தழுவ ஊக்குவித்ததும் இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி கிறிஸ்தவத்தோடு அப்படியே நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் ஆலயத்திற்கு சென்ற போதும் அவரை புறக்கணித்த வெள்ளை மனிதர்கள் அவர்களை நிராகரித்ததன் விளைவே கிறிஸ்தவத்தையும் அவர் கடைசியிலே நிராகரித்தார். அதே போல அடுத்ததாக ஒரு பெரிய தலைவராக இந்திய தேசம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது, உயர்த்தி பிடித்திருக்கிறது யார் என்று சொன்னால் அம்பேத்கர். இந்த அம்பேத்கரும் இந்து சமயத்தில் இருந்த இந்த ஜாதி வெறிகள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து விட்டு மக்களோடு, தன்னை சார்ந்த மக்களோடு கிறிஸ்தவத்தை தழுவிக்கொள்ள முதலாவது முயற்சிக்கின்றார். கிறிஸ்தவத்தையும் அவர் ஆராய்ந்து பார்த்தபோது கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்த ஜாதிய வேறுபாடுகள் இருப்பதை கண்டு அவர் இறுதியிலே எந்த சமயத்தை தழுவி கொண்டார் என்று சொன்னால் பௌத்த சமயத்தை தழுவி கொண்டார். கிறிஸ்தவத்தை புறக்கணித்து விட்டு பௌத்த சமயத்தை தழுவி கொண்டார். 2 பேரும் பெரிய தலைவர்கள். ஆனால் கிறிஸ்தவத்தை புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். இங்கேயும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆசை. தம்முடைய மக்கள், என்னை பின்பற்றுகிற மக்கள், அற்புதங்களை காண்பதற்காக ஓடோடி வருகிற மக்கள், போதனைகளை கேட்பதற்காக உண்டியடித்துக் கொண்டு வருகிற மக்கள், படகிலே போய் அக்கறைக்கு சேர்வதற்கு முன்பாகவே ஆர்வம் கொண்டு அக்கறையிலே போய் காத்திருக்கிற மக்கள் தங்களை எவ்வாறு நினைக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் அறிய ஆசைக்கின்றார். இதற்காக இப்போது எங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் பிலிப்பு செசரியா பட்டணத்துக்கு வருகிறார்கள். பிலிப்பு செசரியா பட்டணமும் கடந்த வாரத்திலே பார்த்தோம். கடந்த வாரத்தில் எந்த பட்டணத்தை குறித்து சிந்தித்தோம்? ஞாபகப்படுத்தி பாருங்களேன். தீரு சீதோன் பட்டணத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். ஞாபகம் இருக்கிறதா இல்லையா? யூதர் அல்லாத மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. இங்கேயும் இயேசு கிறிஸ்து வருகிறார். எங்கே? பிலிப்பு செசரியா பட்டணத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த பிலிப்பு செசரியா பட்டணமும் யூதர் அல்லாத மக்கள் அல்லது நம்மை போன்ற புறஜாதி மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. இந்த பிலிப்பு செசரியா எங்கே, அதாவது இந்த பிலிப்பு செசரியா எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஹெர்மோன் மலையின் அடிவாரத்திலே இருக்கிறது. யோர்தான் நதியினுடைய தொடக்கத்திலே இருக்கிறது. இதற்கு பிலிப்பு செசரியா பட்டணத்தினுடைய முன்னால் இருந்த பெயர் பனியாஸ் என்ற பெயர். அதாவது பனியா என்கிற ஒரு கடவுள் அங்கே, ஒரு இயற்கையான ஒரு கடவுள் அங்கே மிக ஃபேமஸ். ஆகையினால் இந்த பட்டணத்திற்கு பனியாஸ் என்ற ஒரு பெயரும் இருந்தது. ஏரோதின் மகன் பிலிப்பு
ரோம சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசர் மேல் கொண்ட பற்றும் பாசமும் நிமித்தமாக இதற்கு தன்னுடைய பெயரையும் சேர்த்து சீசர் என்பதற்கு செசரியா என்றும் தன்னுடைய பெயரில் ஒரு பகுதியை பிலிப்பை எடுத்து இதோடு சேர்க்கிறார். பிலிப்பு செசரியா பட்டணம். அதுதான், அப்படிதான் இந்த பட்டணத்திற்கு இந்த பெயர் வந்தது. கொஞ்சம் யூதர்களை விட்டு, நெருக்கடிகளை விட்டு, புறஜாதிகள் வாழ்ந்த மிகுந்த பகுதிக்கு இயேசு கிறிஸ்து அமைதியாக வருகிறார். இப்போது ஒரு அமைதியான சூழல். இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? அற்புதத்தை காண்கிறார்கள், என்னுடைய போதனைகளை கேட்கிறார்கள், அற்புதங்களை அடையாளங்களையும் ருசிக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஜனங்கள் எல்லாரும் என்னை இப்போது யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டார். அப்போது சீடர்கள் பதில் சொல்லுகிறார்கள், உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் எரேமியா என்றும் தீர்க்கர்களில் ஒருவர் என்றும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய எதிர்பார்த்த பதில், ஜனங்களுடைய மத்தியிலிருந்து எதிர்பார்த்த பதில், அவர்களை குறித்துள்ள ஒரு எதிர்பார்த்த பதில், புரிந்து கொள்ளுதல் இயேசுவுக்கு என்ன செய்யல? திருப்தி ஆகவில்லை. அப்படி வைத்துக்கொள்ளும், திருப்தி ஆகவில்லைன்னு வைத்துக்கொள்வோம். சரி, அது இருக்கட்டும் ஐயா. இப்போது உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், சீடர்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? இப்போது சொல்லுங்கள், என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். என்னோடு வருகிறீர்கள், என்னோடு தங்குகிறீர்கள், ஊழியங்களிலே பங்கெடுக்கிறீர்கள், கடவுளுடைய மகத்தான செயல்களை நீங்களும் பார்க்கிறீர்கள், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்படி என்று சொன்னபோது பேதுரு முந்திக்கொண்டு அனைத்து சீடர்களுக்கும் சார்பாக ரெப்ரசன்டேட்டிவ் போல அவன் முந்தி பதில் சொல்கிறார். என்ன பதில் என்று சொன்னால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப எப்படி பார்க்கிறார்? இந்த மத்தேயு நற்செய்தியில பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் 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 என்று வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் பேதுரு இங்கே எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னால், நீ முதலாவது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் இரட்சகர், நீர் மேசியா வாக நான் காண்கிறேன். பாருங்கள், அம்பேத்கர் பைபிளை படித்தார்கள், மகாத்மா காந்தியும் பைபிளை படித்தார்கள், படிப்பிலே தேர்ந்தவர்கள். ஆனால் புரிந்து கொள்ளுதல் மாறுபட்டதாக இருந்தது. ஆனால் பேதுரு ஒரு மீனவன், கல்விக்கூடத்தில் தன்னுடைய நிழலுக்காக அல்லது மழைக்காக கூட கல்விக்கூடம் சென்றிராதவன், கடலே தன்னுடைய வாழ்க்கை என்று ஓட்டிக்கொண்டிருந்தவன் இப்போது சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தான் முக்கியம் அன்பானவர்களே. கிறிஸ்தவர்களாய் இருப்பது என்பது வேறு, கிறிஸ்தவனாய் வாழ்வது என்பது வேறு. யார் ஞானஸ்நானம் எடுத்தாலும், கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, மற்ற ஞானஸ்நானம் எடுத்தாலும் உடனே அவர்கள் என்னவென்று அறியப்படுகிறார்கள்? என்ன? ரெஜிஸ்டரில் பேர் ஏறின உடனே அவன் என்னவென்று அறியப்படுகிறார்கள்? கிறிஸ்தவன் என்று அறியப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவனாய் இருப்பது, வாழ்வது என்பது வேறு. அது அவ்வாறு யாரால் வாழ முடியும் என்று சொன்னால், கிறிஸ்துவை முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்து உணர்ந்து, அதாவது சரியாக புரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் வாழ முடியும்.
அதான் இயேசு கிறிஸ்து உடனே ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீ கல்வியற்றவனாயிருக்கக்கூடும், ஒரு செம்படவனாயிருக்கக்கூடும், அதல்ல. இப்போது இந்த மாபெரும் உண்மையை, இந்த புரிந்து கொள்ளுதலை யார் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? பரலோகத்தின் கர்த்தர், பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆகஸ்ட் மாதத்தின் 4ஆம் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் இதே கேள்வியை கேட்கிறார். ஆண்டவர் இதே கேள்வியை கேட்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? தாவீதை பார்த்து கேட்டார். எப்படி சொல்லி இருப்பார் என்பதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த நாளுக்குரிய சங்கீதம். 138வது சங்கீதம். 138வது சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய புரிந்து கொள்ளுதலை மிக அழகாக, மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். எப்படி? கர்த்தரின் மகிமை பெரிதாயிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை பெரிதாயிருக்கிறது. இது தாவீதுடைய புரிந்து கொள்ளுதல். அதே தாவீது என்ன சொல்கிறார்? நான் துன்பத்தில் நடுவில் இருந்தாலும் நீர் என்னை என்ன செய்கிறீர்? உயிர்ப்பிக்கிறீர். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் யாரை கண்ணோக்கி பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கி பார்க்கிறார். அடுத்தது பாருங்கள், கடைசி வசனம் சொல்கிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கடவுள். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கடவுள். தாவீதுடைய புரிந்து கொள்ளுதல் மிக வியப்புக்குரியதாக இருக்கிறது, ஆச்சரியமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு, ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவிற்கு நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு வாசித்து கேட்டேன், பழைய ஏற்பாட்டின் பகுதி மிக அருமையாக சொல்கிறது. 51வது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், சாராளை நோக்கி பாருங்கள். வாசிங்கள் பார்க்கலாம். அவர் ஒருவனாய் இருக்கையில் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின கர்த்தர். அப்படி என்பதை இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, பாழான ஸ்தலங்களை தேர்தல் அடைய செய்கின்ற ஆண்டவர், வனாந்தரத்தை எப்படி மாற்றுகின்றவர்? ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகின்றவர், அவாந்தர வெளியை கர்த்தர் தோட்டத்தை போலவும் ஆக்குகிறவர். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதியின் சத்தம் எங்க இருக்குமா? அதில் உண்டாயிருக்கும். ஆம் அன்பானவர்களே, ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலுக்கு, கடவுளை, கிறிஸ்துவை சரியான விதத்திலே புரிந்து கொள்ளுவதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு கடவுளை மக்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், காய்ச்சலுக்கு ஊசி போடுகின்ற ஒரு டாக்டராக, கார் கம்பெனி நடத்துகின்ற ஒரு ஓனராக, ஒரு கார் கம்பெனியை வைத்திருக்கின்ற ஒரு ஓனராக,
வீடுகளை கட்டி கொடுக்கின்ற ஒரு இன்ஜினியராக இன்றைக்கு கடவுளை நாம் என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். ஆகையினாலே தான் கடவுளுடைய மாட்சிமை மகத்துவத்தையும் உணர்ந்தவர்களாலே தான் தெய்வீக காரியத்திலே நெருக்கமாக இணங்கி வர முடியும். காய்ச்சலுக்காக, காருக்காக, வீட்டுக்காக, வேற என்ன இதுக்காக லோனுக்காக தான் சொல்கிறோம் பாருங்க. லோனுக்காக கடவுளை நாடி வந்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் அப்படியே மாறும்போது நாம் என்ன செய்வோம்? பின்வாங்கி ஓடிவிடுவோம். இந்த புரிந்து கொள்ளுதல் தேவை. பேதுரு ஒரு செம்படவன் தான், ஒரு மீனவன் தான். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர்தான் ஆண்டவரை மேசியா, நீர்தான் ஆண்டவரை இரட்சகர், உம்மால் மூலம்தான் எங்களுக்கு வாழ்வு, உம்மால் மூலம்தான் எங்களுக்கு ரட்சிப்பு. அப்படி என்பதை பேதுரு வாழ்க்கையில தெளிவாக உணர்ந்திருந்தான். என்னை கரையேற்றுகிறவர், என்னை மோட்சக்கரையை அடைய செய்கிறவர் யாரால் மட்டுமே முடியும்? உம்மால் மட்டுமே முடியும். உலக பார்வையிலே, உலக கண்ணோட்டத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பேதுருக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பாருங்கள். முதலாவது என்ன சொல்லுகிறார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படி என்று சொன்னவுடனே, அப்படி என்று அறிக்கையிட்டவுடனே அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், நீ முதலாவது காரியம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ யார்? பாக்கியவான். கல்வி பெற்றவனை பாக்கியவான்கள் என்கிறோம், உயர் பதவியில் இருக்கிறவனை பாக்கியவான்கள் என்கிறோம், கஷ்டமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே யார் பாக்கியவான் என்று சொன்னால், கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சரியாக புரிந்து கொள்கிறவன் யாரு? பாக்கியவான். அடுத்த இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அடுத்த காரியம் 18வது வசனம், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ எப்படி இருக்கிறாய் சீமோனே? நீ எப்படி இருக்கிறாய்? பேதுருவாய் இருக்கிறாய். பேதுரு என்று சொன்னால் அர்த்தம் என்ன? பாறை. நீ பாறையாய் இருக்கிறாய். இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன். என்ன பெரிய ஒரு வாக்குத்தத்தம்! திருச்சபையின் வரலாற்றை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், அப்படியே ஆதி அப்போஸ்தலரிடமிருந்து வழி வழியாக திருச்சபை அப்படியே கைமாறி வருகிறது. 16ஆம் நூற்றாண்டு வரையிலும் உலகம் முழுவதற்கும் திருச்சபைக்கு புகலிடமாய் தலைமையகமாய் இருந்தது இதுதான், ரோம் தான். பீட்டர் பசிலிக்கா எங்கே இருக்கிறது? ரோம்ல இருக்கிறது. பேதுருடைய கல்லறையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. பேதுருடைய கல்லறை மேலே கட்டப்பட்டிருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கடவுள் திருச்சபையை பிரிக்கவில்லை. மனிதர்களாக நாம் முரண்பாடுகள் நிமித்தம் பிரித்து கொண்டோமே ஒழிய, தலைமையிடம் எங்குதான் அங்குதான் இருந்து அப்படியே கிறிஸ்தவம் பரவி வந்திருக்கிறது. திருச்சபைகள் அங்கே இருந்துதான் உலகம் முழுவதும் பரவி சென்றிருக்கின்றன. அதான் ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு நான் தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எது நீ கட்டவிருக்கிறாயோ அதுவும் பரலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் ஒரு பெரிய
கீயை கொடுக்கிறார், ஒரு சாவியை கொடுக்கிறார். சாவி என்பது என்ன? ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம் தான்ப்பா? சாவி வச்சுக்கோ, உனக்கு சகல உரிமை. நீங்க என்ன செய்கிறாயோ, எப்படி வழி நடத்துகிறாயோ, செயல்படுகிறாயோ, அதுதான் பரலோகத்திலேயும் செயல்படுத்தப்படும் என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய பார்வை என்ன? கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு எப்படி புரிந்து கொள்ளுகிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம்? தலைவலிக்கும் காய்ச்சலுக்கான மருத்துவர் அல்ல, அவர் கட்டடங்களை கட்டித்தருகின்ற இன்ஜினியர் அல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்த, சிலுவையிலே ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் சிந்தின யார்? இரட்சகர் அவர். அதுதான் நமக்கு முந்த புரிதல் தான் நமக்கு அடிப்படை தேவை. இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாகும். அதான் தாவீது சொல்கிறார், உம்முடைய மகிமை பெரிதாக இருப்பதனால் ராஜாக்கள் எல்லாரும் பாடுவார்கள். அதான் சங்கீதத்தில் சொல்லுகிறார். அப்போ இந்த மகிமையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாக வரும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார், சரியான புரிந்து கொள்ளுதலுக்கு அழைக்கிறார். இந்த சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கும் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு இந்த திருமறை பழைய ஏற்பாட்டு பகுதி சொல்லுகிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செவி கொடு, என் வார்த்தைகளை என்ன செய், கவனி, அப்படி என்று சொல்லுகிறார். இன்னைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே பாருங்கள், உங்களை எப்படி உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று 12வது அதிகாரம் 1வது வசனம், ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே சரியாய் புரிந்து கொண்டதுண்டானால், கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ருசித்து அனுபவித்தது உண்டானால், அவர் போல கிடைக்கின்ற பாவ மன்னிப்பையும் நீங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொண்டது உண்மையானால், நீங்கள் எப்படி ஜீவ பலியாக பரிசுத்தம் ஜீவ பலியாக உங்களுடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஒப்பு கொடுக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். செவி கொடுக்க, அவருடைய வார்த்தைகளை, வேதத்தை கவனிக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க நம்மை அழைக்கிறார். அதிலே தான் உண்மையான கிறிஸ்தவம் இருக்கிறது. நான் அந்த திருச்சபைக்கு போகிறேன், இந்த திருச்சபையில் ஞான ஸ்நானம் பெற்று சர்டிஃபிகேட்டை வாங்கி வைத்திருக்கிறேன், அதெல்லாம் உங்களை ஒருபோதும் கரை சேர்க்காது. கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே மேசியாவாக, இரட்சகராக வாழ்க்கையில் உயிர்த்து அனுபவித்து உணர்ந்திருக்க வேண்டும். அவ்விதமான வாழ்வுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜீவ பலியாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசையும் கொடுப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவினால் மட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.